பீகாக் டெய்ல்னா வந்து பேட்டர்ன் மேல கணக்கு வராது உங்களுக்கு. பேட்டர்ன் மேல எந்த டெய்லுக்கும் நீங்க சொல்ல முடியாது. சில்க் கம்ஃபா ரொம்பவே பிடிக்கும் அதோடைய பியூட்டி. அவ்வளோ அட்டகாசமான பீஸ். ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா ஒயிட்டா இருக்கிறது வந்து பிளாக் ஆயிடும், எல்லோவா இருக்கிறதும் பிளாக் ஆயிடும் ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா. இந்த டைம் ஆனா நிறைய ரெட் பேஸ்ல தான் டுவல் டோன்ஸ் எடுத்துருக்கீங்க. ரெட் பேஸ் நிறைய இது வந்து ஜிபி பேஸ்ல வரும். ஓ ஜிபில வரும். ஆமா இது ஜிபி கேட்டகரியில வரும். நாங்க வந்து இந்த காம்ஃபா கூட நாங்க விஐபின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா விஐபின்றது வந்து வெரி இன்டென்ஸ் பேர்லிங்னு நம்ம அதை ஆப்ரிவேஷன் வேணா கொடுக்கலாம். எடுத்த காம்ஃபாஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கான காம்ஃபாஸ் தான். எடுத்தது எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கா இல்லையான்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். அதாவது காம்ஃபா விற்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. நீங்க எடுத்தவங்க ஒருத்தன் விற்கவும் முடியாது, எடுத்தவங்க ஒருத்தன் நம்ம செலக்ட் பண்ணவும் முடியாது. எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் வந்திருக்கேன். பெங்களூர்ல ஜியான் ஹார்ன் ஃபேக்டரி ஆல்ரெடி ஒரு 6 மாசம் முன்னாடி இருந்து நம்ம எடுத்திருப்போம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சில்லி ரெட் வந்து இந்த டேங்க் எல்லாத்துலயுமே நிரப்பி வச்சிருந்தாரு. இப்போ சுத்தி பார்த்தா கம்ஃபாஸ் தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒரு கம்ஃபா பண்ணுவாரா சில்லி ரெட் பண்ணுவாரா குழப்பமா இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம வீடியோல அவர்கிட்ட கேட்டே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே என்னென்ன மீன் இருக்கு அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சொல்லுங்க மேத்யூ, இந்த டைம் ஸ்டாக் எந்த மாதிரி வந்திருக்கு? லாஸ்டா வந்திருந்தப்ப சில்லி ரெட் எஸ்ஆர்டி நிறைய எடுத்திருந்தீங்க. கம்ஃபாஸ் வந்து மினிமமா வச்சிருந்தீங்க. ஆமா ஒரு 20 to 30% இருந்திருக்கும். இப்போ எந்த மாதிரி ஸ்டாக்கு ப்ரோ? இந்த வாட்டி பியூரா வந்திருக்கிறது எல்லாமே 95+ ஒன்லி காம்ஃபாஸ், ஹேண்ட் பிக்டு காம்ஃபாஸ். ஓகே. அதை தவிர்த்து ஒரு 20 எஸ்ஆர்டி வந்து எஸ்ஆர்டிஸ் எல்லாம் சேல் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் தாய் சில்க் எடுத்திருக்கோம். அதை விட்டு தாய் சில்க்லயே சில்க் காம்பாஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ எல்லாம் என்னென்ன குவாலிட்டி என்ன கிரேடிங். ஸோ அந்த மாதிரி பெரிய கிரேடிங் தான் பெரிய ஒரு டாஸ்கா இருக்கிறது. ஸோ கிரேடிங்ல எப்படியாப்பட்ட ஒரு பண்ணணும், ஃபிஷஸ் எப்படி பார்க்கணுன்றது. கிரேடிங்னா இப்போ இந்த AA, AAA, சிங்கிள் அந்த மாதிரி சொல்றீங்களா? எந்த மாதிரி நீங்க? ஆமா. சோ கிரேடிங்னா எப்படி பண்ணுவாங்க, இல்ல கிங் காம்ஃபான்றாங்க, விஐபி காம்ஃபான் அந்த மாதிரி. சோ இது எப்ப தரணும், அது எப்படி இப்ப கூப்பிடுறாங்க, சின்ன ஃபிஷஸ்க்கெல்லாம் எப்படி ஃபேக்கா கிரேடிங் பண்றாங்க. இந்த AA, AAA அதெல்லாம் நம்ம மறந்ததுக்கு அப்புறம் இப்ப கிங் கம்ஃபா, விஐபி கம்ஃபா அப்படின்னு அதுல வந்தாச்சு. ஆமா. சோ இப்போ வந்து வெறும் அந்த விஐபி கிங் காம்ஃபான்ற ஒரு வார்த்தையில இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. பிளஸ் அது எப்படி கிரேட் பண்ணணும், எப்பதான் கிரேட் பண்ணணும், ஆக்சுவலா ஒரு ஃபிஷ் இருக்குதா இல்லையா அந்த மாதிரி, அப்படி இருந்தா எப்பதான் அந்த மாதிரி கிரேடிங் கொடுக்கும் அப்படின்றது பார்ப்போம். யூசுவலா நம்ம காம்பாஸ் தான் அதிகமா பண்றது. பட் தான் ஆனா கிளைமேட் தகுந்த மாதிரி வேரி ஆகும். பிளஸ் நம்ம எடுக்கிற ஃபார்ம்ல இருந்தா மட்டும் தான் எடுப்போம். அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி நம்ம தாயில டேரக்டா போய் ஹேண்ட் பிக் பண்ணதுனால போய் எல்லாமே டைரக்டா எடுத்துட்டு வந்தது. ஆமா டேரக்டா போயிருந்தோம். ஸோ ஒரு 250 to 300 ஃபிஷஸ் புக் பண்ணியிருந்தோம். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் செட் வந்து சேல் ஆயிடுச்சு. இது செகண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டா காம்பாஸ் வந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் புக் பண்ண ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இப்போ செகண்ட் செட் வந்திருக்கு. ஸோ இப்போ எல்லாமே ஹேண்ட் பிக் ஃபிஷஸ். சில ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, சில இதுன்னு பொட்டன்ஷியல் இல்லாம இருக்கு. பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 70% ஃபிஷஸ் ஜட்ஜ் பண்ற அளவுக்காவது உங்களுக்கு அதோட குவாலிட்டி தெரியும். நம்ம டைரக்ட் ஃபிஷஸை பார்க்கலாம். ப்ரோ கலர்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான F2 காம்ஃபா இது. ஓகே. ஸோ பர்ஃபெக்டா ரேப் டெயில் போர்ஷன் ஆகட்டும், கலரேஷன்ல இருந்து, பேர்லிங்ஸ்ல இருந்து, பாடி பேட்டர்ன்ல இருந்து பர்ஃபெக்டா இருக்கும் காம்ஃபா. எடுத்த காம்ஃபாஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கான காம்ஃபாஸ் தான். எடுத்தது எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கா இல்லையான்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். கண்டிப்பா ஃபிஷோட குவாலிட்டி அவ்வளவு நல்லா இருக்கும். ஃபிஷ் செமையா இருக்கு. இந்த திக் போல்ஸ் மர்ஜ் ஆகாம தனித்தனியா இருக்குது. ஆமா ப்ரோ. ஒரு காம்ஃபா வந்து ஏதோ பல்க்ல கொடுத்தாங்க வாரிட்டு வந்தோம்னு இல்ல. ஒரு ஃபிஷஸும் நாங்க ப்ராப்பரா செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறோம். எப்பவுமே இப்படிதான் எடுப்போம். சோ அத இன்னும் கொஞ்சம் ஹெட் பம்ப் ஆகணும். வந்து ஒரு 4-5 days மேக்ஸிமம் ஒரு 1 week உள்ள இருக்கிறதுனால இன்னும் எனக்குலாம் இந்த ஹெட்டோட சூப்பரா தான் இருக்கு. இதெல்லாம் ஏஜ் ஆனாதான் மீன் அதோட பொட்டன்ஷியல். அப்சல்யூட்லி ப்ரோ. காம்ஃபான்றது வந்து கஸ்டமர் வந்து எனக்கு இப்ப ஹெட் இப்படி வந்துடணும் இப்படி இருக்குமா அப்படின்றது ஜட்ஜ் பண்ணவே முடியாத ஒரு காரியம். ஏதோ ஒரு செல்லர்கிட்ட போய் இப்படி வருமா அப்படின்னா ஒரு 60% 50% ஜட்ஜ் பண்ணலாம் எப்ப ஹெட் நல்லா வந்த பிறகு. ஒரு சில ஃபிஷ் வந்து ஹெட்டே இல்லாம இருந்தாலும் ஹெட் வந்திருக்கு. சோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் கான்ஃபா பொறுத்தவரைக்கும் பேஷன்ஸ் இருக்கணும். பிளஸ் அதோடைய பொட்டன்ஷியல் வந்து கொஞ்சம் நாள் ஆன பிறகு தான் தெரிய வரும். சோ இது வந்து ஒரு F2 காம்ஃபா. நல்ல ஹெட் பொசிஷன் வந்திருக்கு. அதோடைய பாடி வந்து கம்ப்ளீட்டா ஸ்ட்ராங் டுவெல் டோன், டபுள் ஃப்ளவர் லைன் இருக்கும் இந்த ஃபிஷ்க்கு. டபுள் ஃப்ளவர் லைன். ஆமா ஃப்ளவர் லைன் வந்து சென்டர்ல இருக்கிற ஃப்ளவர் லைன் வந்து டபுள் லைன் இருக்குங்களா? ஆமா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் இருக்குதுங்களா, மேலே இன்னொரு லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. சோ டபுள் ஃப்ளவர் லைன். அது ஃப்ளவர் லைன் இல்லீங்களா? அது வந்து டபுள் ஃப்ளவர் லைன் மார்க்கிங் இருக்குது. ரொம்ப அட்டகாசமான பீஸ் இது கூட. இது ரெண்டுமே ரெட் ஃபிஷ் தான். ஆனா ரெட் ரெண்டுத்துலயும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ்? ஆமா சீங்க பாருங்க. இப்ப ரெண்டுமே ரெட்டா இருந்தாலுமே இதோடைய டோன் வெரிஃபை வேற. அது வந்து ஒரு டோனோடைய டோனிங்கே வேற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்பரான லிப் க்ளோஸ்டு. அந்த பக்கத்துல இருக்கிறதும் கிளாசிக், இந்த பக்கத்துல இருக்கிறது ஒரு கிளாசிக் ஒரு காம்ஃபா நீங்க பார்க்கலாம். அடுத்து கிளாசிக் இருக்கு. ஆமாமா இங்க பாத்தீங்கன்னா இதுவும் கிளாசிக். சரி இப்போ வந்து இது இன்னும் வந்து இது கலர் இன்னும் நல்லா பாப் ஆகும். ப்ராமினெண்டா சில பேருக்கு வந்து ஒயிட் ஐல இந்த மாதிரி கிளாசிக் காம்ஃபாஸ் ரொம்பவே பிடிக்கும் கஸ்டமருக்கு.
ஸோ அவங்க அந்த மாதிரி பார்த்து பிக் பண்ணிக்கலாம். ஓகே. கஸ்டமர் நம்ம கிட்ட புக் பண்றவங்க வந்து வீடியோ கால் பண்ணி ஒரு வாட்டி பாருங்க. ஏன்னா வீடியோல பாக்குற மாதிரியே அந்த ஃபிஷ் இருக்குதா இல்லையா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் நீங்க பேமெண்ட் பண்ணலாம். ஓகே. வீடியோ கால்ல தான் பார்க்க சொல்றீங்களா? ஆமா, நாங்க வீடியோ ஷேர் பண்ணி கொடுத்துருவோம். அது இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு வாட்டி வீடியோ கால்ல பார்க்கும்போது அதோடைய கலர் ப்ராப்பரா இருக்குதா இல்லையா நம்மளுக்கு தெரிய வரும் ஃபிஷஸ் எல்லாமே கஸ்டமர்ஸ். இதுவுமே கிளாசிக்லாம்? ஆமா, அதுவும் கிளாசிக் தான். ஹெட் பாப் ஆகணும். ஓகே. சோ நல்ல அந்த ரெட் அண்ட் இது கலரேஷன் ரெட் அண்ட் எல்லோ ப்ராமினன்ஸ் தெரியும். இதெல்லாம் எவ்வளவு நாள்ல ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும்? ஃபிஷஸ் புக் பண்ண பேரா இல்ல இல்ல இப்போ வந்து ரெடியா வருது குவாரண்டைன் ஒரு ஃபிஷோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்குதுன்றது மாதிரி டிஃபரன்ஸா இருக்கும் ப்ரோ. இப்போ டெயில் போர்ஷன்ல எப்படி நல்லா ப்ராப்பரா ஃபிளேர் பண்ணும்போது ஓகே கிளியரா ராப்டா இருக்கும். ஸோ ஃபிஷஸ் வந்து ஒரு ஃபிஷ்ஷும் ஒரு பொட்டன்ஷியல் எப்போ எவ்வளவு சீக்கிரம் ரிகவர் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க வந்து அதை மூவ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. நல்லா நம்ம கிட்ட வந்து குவாரண்டைன் ஆன பிறகு தான் தருவோம். பிளஸ் எந்த ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் தாய்லாந்து நாங்க கொடுக்கவும் மாட்டோம். ஏன்னா தாய்லாந்து வீடியோ எடிட்டிங்கும் வேற மாதிரி இருக்கும், வீடியோ கலரேஷன் வேற மாதிரி இருக்கும். எல்லாம் போட்டுதான் கண்டிப்பா. ஸோ இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து வீடியோ பார்த்தா ஏமாறுது அதிகம். சோ அதனால எந்த ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் நாங்க வந்து வீடியோ வந்து தாய்லாந்து வீடியோ கொடுக்க மாட்டோம். நம்ம கிட்ட என்ன வீடியோ இருக்கோ அது மட்டும் தான் நாங்க கொடுக்குவோம். ஓகே ஓகே. இது வந்து ஒரு நல்ல ஒயிட் ஐ காம்பா. அதான் ஒயிட் போலிங்ஸ்ல ஒயிட் போலிங்ஸ் ஒயிட் ஐ அதோட ஃபேஸ் மவுத் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. யாருக்கு நல்ல ஹெட் ஆச்சு, ரொம்ப நல்ல பெரிய ஹெட் பொட்டன்ஷியல் இருக்கிற ஃபிஷ் இது. ஓகே ஓகே. சோ இப்போ கொஞ்சம் ரிகவர் ஆகணும். எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு மீன் மேலே ஆசை வருது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து மீன் வந்த உடனே எடுத்திருந்தோம், எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுங்க. இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பார்க்கலாம் டெய்ல் அப்படி இல்லையே அப்படின்னு டவுட் வரும். யூசுவலா எல்லா ஃபிஷ்ஷுக்குமே இந்த மேல இருக்கிற டெய்ல், இந்த டெய்ல் இருக்குதுங்களா, இந்த டெய்ல் வந்து எல்லாத்துக்கும் வளரும். ஆனா காம்ஃபால எதுக்கு ட்ரிம் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரேப் போர்ஷன் காண்றதுனால. இப்ப இதுலயும் பாருங்க ஃபிளேர் பண்ணும்போது அந்த ரேப் போர்ஷன் காணும். இல்ல காம்ஃபால மட்டும் தான் வருமா ரேப்ட் அப்படின்னா காம்ஃபால மட்டும் தான் ரேப்ட் வரும். ஆனா அந்த எலாங்கேட்டட் அந்த டெயில் டிப் வந்து எல்லா ஃபிஷஸ்லயும் வளர வேண்டிய வளரும், நார்மலா வளரும். அதை ட்ரிம் பண்ணி அதை ப்ராப்பரா அழகா கொண்டு வரது வந்து அது க்ரூமிங் பண்றது. சோ இப்ப சில பேர் வந்து எஸ்ஆர்டியே க்ரூம் பண்ணி வித்த இல்ல ப்ரோ. இப்ப இந்த ஃபிஷ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி லென்த்தா வரல எட்ஜ், கரெக்ட்டுங்களா? இப்ப இதுக்கு ட்ரிம் பண்ணிருப்பாங்களா இல்ல நேச்சுரலாவே இதுக்கு வந்து லென்த் வரும்? இந்த இது வந்து இன்னொரு இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன சைஸ் ஃபிஷ். சோ அதுக்கு வந்து நேச்சுரலா அப்படிதான் இருக்குது. இதுக்கும் நேச்சுரலா அப்படிதான் இருக்கு. பட் ஆனா வந்து அதோட growth அப்படியே அவங்க அப்படியே விட்டுட்டதுனால அந்த எட்ஜை கொஞ்சம் கிராப் பண்ணாங்கன்னா அந்த ராப் பொசிஷன் கரெக்டா உட்காந்துரும். இப்ப ஃபிஷ் கொண்டு போன பேர் கூட காம்ஃபாஸ் ஓரளவுக்கு க்ரோ ஆயிடுச்சுன்னா, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இப்ப இந்த ஃபிஷ்ல ராப் பொசிஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அந்த டெயில் டிப் கொஞ்சம் க்ரோ ஆகுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆமா, கொஞ்சம் லைட்டா லென்த் இருக்கு, லைட்டா. சோ இது எல்லா ஃபிஷஸ்லயும் வர்றதுதான். ஒரு இடத்துல வந்து ஒரு அது எங்கடா வந்தீங்க நீங்களான்ற மாதிரி எஸ்ஆர்டியே டெயில் ட்ரிம் பண்ணி வித்த கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒயிட் ஐ எஸ்ஆர்டியே இது ஒயிட் ஐ காம்பான்னு வித்துருக்காங்க. அந்த கஸ்டமர்ஸும் நம்ம கிட்ட வந்து இப்பெல்லாம் வித்தாங்க பாருங்கன்னு இருக்காங்க. சோ ஃபிஷஸ் வந்து நீங்க பாத்து எடுத்துக்கங்க. நம்ம மட்டும் தான் குடுக்குறோம் இல்ல, மார்க்கெட்ல எத்தனையோ பேர் குடுக்குறாங்க. பட் குவாலிட்டி காம்பாஸ ஹேண்ட் பிக் பண்ணி வீடியோ கால்ல பார்த்து அது நிஜமாலே அந்த ஃபிஷ் அப்படி இருக்குதான்னு பார்த்து நீங்க வாங்கிக்கங்க. அடுத்து கிரேடிங் பத்தி நெக்ஸ்ட் ஃபிஷஸ் பார்க்கும்போது நம்ம பேசலாம். ஓகே ப்ரோ, இப்போ இந்த பிரைசிங் வந்து 3500 இருந்து ஆரம்பிக்குதுன்னு நீங்க இந்த மாதிரி எக்ஸாட்டிக் குவாலிட்டியா நல்ல ஹெட் மார்க்கிங்ஸோட நல்ல பெர்ஃபெக்ட் பாடி ஷேப் ராப்டெயில் அதோட பிரைஸ் ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்கும் ப்ரோ? அதாவது இந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் குவாலிட்டி வெரைட்டிஸ்ல வேணும்னா கம்பல்சரி ஒரு 9 to 10K மேல தான் வரும். ஓகே, அதுக்கு கீழ இருக்காது. 1000க்கு மேல வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஃபிஷ், இந்த மாதிரி ஃபிஷஸ் வரும். இல்ல இதுல சின்ன ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு. இப்ப திடீர்னு வீடியோ பாக்குறாங்க, ஐயோ 8000 ரூபாய்னாதீங்க. இதை விட வந்து நீங்க வேற சேனல் வேற இடத்துல போய் பாத்தீங்கன்னா இல்ல வேற ஸ்டேட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் நீ எதுக்கு இவ்வளவு கம்மியா கொடுக்குறேன்னு நம்ம கிட்டே சண்டைக்கு வராங்க. ஓகே ஓகே. சோ நம்மளுடைய பிரைசிங்கும் குவாலிட்டியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலா இருக்கும். இல்ல எங்களுடைய வீடியோ கொண்டு போய் அவங்ககிட்ட கேக்குறீங்க, நான் தாராளமா கேட்கலாம். ஆனா அடுத்தவங்க வீடியோ எனக்கு அனுப்பிட்டு எனக்கு இது ரேட் கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அடுத்தவங்க ஃபிஷோட வேல்யூ நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே, சரி ப்ரோ, அடுத்த டைம் பார்க்கலாங்களா? வாங்க ப்ரோ. இப்போ பாக்குறீங்க இல்லைங்களா, இது ஒரு 2.5 inches தான் இருக்கும் ஃபிஷ். நல்ல ஒரு ஹெட் போர்ஷன் இருக்குது. ஒயிட் ஐ காம்ஃபா பேர்ல் டாமினேட்டட் பேர்ல் ரொம்ப நல்லாவே இருக்கு. கிரீன் பேர்லா இருக்குங்களோ? அதாவது உங்களுக்கு அப்படி தெரியும். இன்னும் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 days ஆச்சுன்னா அதோட பேர்ல் கலரேஷனுடைய ப்ராமினன்சி நம்மளுக்கு தெரிய வரும். என்ன கலர் டாமினேட்டர் வருது. பட் இப்போதைக்கு அது டுவெல் டோன் ரெட் பேஸ்ல வரும். நல்ல ஒரு ஒயிட் ஆகி. ஓகே ஓகே. நாங்க வந்து இந்த காம்ஃபா கூட நாங்க விஐபின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா விஐபின்றது வந்து வெரி இன்டென்ஸ் பேர்லிங்னு நம்ம அதை ஆப்ரிவேஷன் வேணா கொடுக்கலாம். ஆனா ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு காம்ஃபா விஐபியோ இல்ல கிங் காஃபா ஜட்ஜ் பண்றதே வந்து ஒரு 4 inches 5 inches ஆன பேருக்கு தான். எப்போ அதோடைய பொட்டன்ஷியல் growth முடியுதோ
அப்பதான் அதோட ஜட்ஜ்மெண்ட்டே நம்ம ஆரம்பிக்கணும். ஆனா இப்ப இருக்கிறவங்க எதோ எடுத்து இது விஐபின்னு வித்துறாங்க. விற்க முடியாதெல்லாம் விஐபியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, விஐபின்றது எப்ப நம்ம ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா, பாருங்க ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபிஷ்ஷோடைய growth வந்து ஃபிளவரா எடுத்துக்கோங்க. ஒரு சர்டன் ஏஜ் இருக்கும், அதோட பாடியில டிரான்ஸ்ஃபார்மேஷன் தெரியும். அது ஹெட் ஆகட்டும், டெய்ல் ஆகட்டும், பாடி ஆகட்டும். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏஜ் ஆன பிறகு வெறும் மெயின்டைன் தான் ஆகும் அது. இப்போ ஒரு காம்ஃபால வந்து இப்போ ஃபிளோரன் பாத்துங்க, நீங்க குட்டில வாங்கியிருப்பீங்க, ஒரு 7 inches இருக்கும் அந்த காம்ஃபா வளரும். அது ஆன பேர் வந்து அது வெறும் மெயின்டைன் ஆயிட்டு தான் போகும். அதுக்கு மேல எந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வராது. சோ அந்த ஒரு சேச்சுரேட்டட் ஏஜ்ல மட்டும் தான் நம்ம வந்து இது என்ன, இது வந்து என்ன கிரேட் பண்ணணும்னு அப்பதான் நம்ம டிசைட் பண்ணணும். எடுத்து வளர்ற மீன் வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க. அது குவாலிட்டி பார்த்து எடுக்கலாம், அவ்வளவுதான். இது விஐபின்னு ஜட்ஜ் பண்ணி நீங்க கேட்டகரி கொடுக்குறீங்க அப்படின்னா, விஐபி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதே வந்து நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 inches ஃபிஷ்க்கு மட்டும் தான். இப்போதைக்கு வந்து கெஸ் பண்ணலாம் விஐபியா வரலாம்னு. விஐபின்னு வரலான்னு மட்டும் தான் சொல்ல முடியும். இது விஐபி தான் சொல்லி கொடுக்க முடியாது. அதாவது இது விஐபி வருது அப்படின்றதுக்கும் விஐபி தான் அப்படின்றதும் வித்தியாசம் இருக்குது. சோ விஐபி தான் 100% ஷியோர் அப்படின்னு சொல்லி நீங்க எந்த ஃபிஷ்ஷும் கொடுக்கவே முடியாது. அதுவும் இந்த 3 inches 2 inches கொடுக்கவே முடியாது. அப்படி சொல்லி விற்கிறது எல்லாமே எத்தனை ஃபிஷ் நம்மளுக்கு இப்ப டர்ன் ஆயிருக்குது. இப்ப நான் கொடுத்த ஃபிஷ்ஷஸே வந்து நான் ப்ராப்பரா இப்ப எந்த டாப் குவாலிட்டி இருந்தாலுமே நான் அதை ஓவர் கிரேடிங் பண்ணக்கூடாது. ஒரு யாரோ கஸ்டமர் வாங்குறாங்க, இப்ப கஸ்டமர் வந்து ஃபிஷ்ஷை ஒரு வாட்டி பார்த்தாங்க, வாங்குறதுக்காக அளந்து விடக்கூடாதுன்றீங்க. அதே மாதிரி தான் இப்ப கஸ்டமர் வந்து இப்ப வாங்குறாங்க, நம்ம கிட்ட பார்த்து வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சர்டன் டைம் ஆன பிறகு நம்மளுடைய செல்லர் மேல வச்சிருக்க ட்ரஸ்ட் மேலயும் அவங்க சொல்ற வேர்டிங்ஸ் மேல ஓகே அப்ப இதுதான் இதோடைய வர்ணனை அப்படின்னு நினைச்சு வாங்குவாங்க. ஆனா அதோடைய ஓவர் எக்ஸாஜுரேட்டட் பண்ணி நம்ம சொல்லும் போது அப்ப உண்மைதான் போல நம்மள ஒரு கிங் காம்ஃபா அப்ப பார்த்தோன்னே தான் தெரியுது அது கிங் மாதிரியும் வராது, குவீன் மாதிரியும் வராது. ஆக்சுவலா அப்படி இல்ல. ஃபிஷ் கிரேடிங் இப்ப நிறைய பேர் பண்ற தப்பு, எடுத்த உடனே இது விஐபி கேட்டகரி அப்படின்னு சொல்லவே கூடாது. விஐபி கேட்டகரி எப்ப வரும்னா, ஒரு ஃபிஷ்ஷோட ஹெட்ல இருந்து பிடிச்சி அது டெய்ல் வரைக்கும் ப்ராப்பரான ஒரு அக்யூரசில இருக்கணும். மவுத் ப்ராப்பரா க்ளோஸ் ஆயிருக்கணும், ப்ராப்பரான ஹெட் பொட்டன்ஷியல் வந்து இருக்கணும். இதோடைய டெய்ல் ரேப் போர்ஷன் இருக்குது இல்லீங்களா, அந்த டெய்ல இருந்து பிடிச்சி டிப் இருக்கும், ப்ராப்பரா இருக்கணும். பேர்ல்ஸ் மர்ஜ் ஆயிருக்க கூடாது, ஸ்பிளிட்டட் பேர்ல்ஸா இருக்கணும், கலரேஷன் அதுவும் டாப்ல இருக்கணும். இப்ப விஐபினா வெறும் இந்த மாதிரி மட்டும் தான் விஐபி வருமா அப்படின்னா, நீங்க கிளாசிக் காம்ஃபாவோட விஐபி சொல்லலாம். கம்மியா இருக்கும். விஐபி அப்படின்னா வெரி இன்டென்ஸ் போலிங், அதோட ஆப்ரிவேஷன் மட்டும் தான். ஆனா அதோடைய அர்த்தம் என்ன? இப்ப விஐபினா வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் நம்ம சொல்றோம். அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து எம்எல்ஏவா, எம்பியா, மினிஸ்டரா என்ன நம்மளுக்கு தெரியாது இல்லீங்களா. ஃபிஷ்ல வந்து நம்ம வெரி இன்டென்ஸ் போலிங் சொல்லுவோம். இன்டென்ஸ் போலிங்னு சொல்லலாம், அது நீங்க சொல்லி கொடுக்கலாம். அது வந்து சின்ன ஃபிஷ்க்கு சொல்ல முடியாது. இது இந்த ஃப்ரைஸ்க்கெல்லாம் நீங்க விஐபினா இப்ப கேமல் குட்டி கூட நீங்க டப்ல போட்டு ஃபிளாஷ் லைட் அடிச்சீங்கன்னா பேர்ல்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். ஏன்னா குட்டி சைஸ் ஃபிஷ், அதுக்குன்னு அது உடனே விஐபின்னு சொல்லிடக்கூடாது. சோ அது ஒரு விஷயம், அது ஒரு பக்கம் மெயினான பார்க்க வேண்டிய விஷயம் அது. இப்ப கிரேடிங் தான் மேஜரா இருக்கிற ஒரு பெரிய ஒரு டிஃபெக்டே கிரேடிங் தான். அடுத்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைன்றீங்க அது. ஆமா பிரச்சனை. இப்ப நிறைய பேர் பார்த்து வாங்கிட்டு எனக்கு அந்த மாதிரி வரல, ஓவர் ஹைப் கொடுத்துறாங்க. இப்போ கிங் காம்ஃபான்றாங்க. கிங் காம்ஃபா எப்ப கொடுக்குவாங்க அப்படின்னா, ஒரு பேட்ச்லயே இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் இதுக்கு மேல வர முடியாதுப்பா அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பொழுதுதான், அதை நான் சொன்ன மாதிரி இருக்கிற நான் சொன்ன எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ப்ராப்பரா இருக்கும்போது மட்டும் தான் அது ஒரு கிங் காம்ஃபா கிரேடிங்கே கொடுக்க முடியும். இப்ப தாய்லாந்துல கூட பாத்துங்க, அவன் நம்ம இப்ப அங்க அதாவது அங்க வந்து ஏ கிரேட் பி கிரேட்னு சொல்றதுதான் இங்க வந்து விஐபி ட்ரிபிள் ஏ கிரேட்னு சொல்றாங்க. பிளஸ் நீங்க காம்ஃபா கிரேடிங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டா பார்க்க வேண்டிய விஷயம் அதோட பொட்டன்ஷியாலிட்டி. ஃபிஷ் எப்படி தெளிவா இருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஷ் அங்க நல்லா இருந்துச்சு இங்க நல்லா இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் வந்து லைட்டிங்ஸ். நீங்க அந்த லைட்டிங் பார்த்து ஏமாந்துருக்கலாம், இல்ல தாய்லாந்து வீடியோ பார்த்து ஏமாந்துருக்கலாம். ஃபிஷ்ஷை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்து வாங்கும் போது நீங்க ஒண்ணு ப்ராப்பரா அதோடைய நான் சொல்ற இந்த வீடியோஸ்ல ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த டெய்ல், அந்த பாடி, அந்த கலரேஷன், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வந்துடும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க ஃபிஷ் வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கு, அது ஹம்ப்ல எதுவும் பெருசா. ஆமா, ஆனா அதோட இப்ப என்ன பார்க்க முடியும் நீங்க அப்படின்னா, அதோடைய பாடி பேட்டர்னு, அது ஓரளவுக்கான ஹை, அதாவது ஐ போர்ஷன், லிப்ஸ், டெய்ல்ஸ், இது மட்டும் பார்க்க முடியும். அப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது எதுக்கு நீங்க காமிக்கிறேன்னு கேட்கலாம். சரி ப்ரோ, இதுல ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அடுத்த டேங்க் போலாம். கிங் காம்ஃபா பத்தி அடுத்த டேங்க்ல பேசலாம். இந்த டைம் ஆனா நிறைய ரெட் பேஸ்ல தான் டுவல் டோன்ஸ் எடுத்துருக்கீங்க. ரெட் பேஸ் நிறைய, இது வந்து ஜிபி பேஸ்ல வரும். ஜிபில வரும். ஆமா, இது ஜிபி கேட்டகரியில வரும். அது ஸ்ட்ரெஸ் ஆன போது எப்ப கண்டுபிடிக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அதோடைய டெய்ல் பேட்டர்ன்ல பாருங்க கொஞ்சம் அந்த பிளாக் ஷேட்ஸ் தெரியுதுங்களா. ஆமா, அது கொஞ்சம் இந்த மாதிரி ஷேட் ஆகணும். நல்ல ஃபிஷ், ஆனா அருமையான ஃபிஷ். லிப் பேர்ல்ஸ் இருக்கு. இது இன்னும் ஃபேட் ஆகும்ல நீங்க சொல்றபடி பார்த்தா. அது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும். அது ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அதோடைய
சாய வெளுத்துருன்ற மாதிரி அது காமிச்சு கொடுத்துரும். ஆமா, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நல்ல ஹெட் போர்ஷன், லிப்ஸும் பார்க்கலாம், டெய்ல் போர்ஷன் ஆகட்டும், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஃபிஷ்ல. இது ரெட் பேஸ் காணும், இது ரெட் பேஸ் இந்த சைடுல பாக்குறது. ஓகே, இது ஒரு 2.5-3 இன்ச்சஸ். வீடியோல பார்க்க ரொம்ப பெருசா தெரியலாம், ஒரு 3 இன்ச்சஸ் காம்பா இது. ஓகே, மேக்ஸிமம் எல்லாம் 3.5 இன்ச் அந்த சைஸ்ல தான் நீங்க காம்பா வந்து நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா போகும்போது நம்ம ஹாபிஸ்ட் இருக்காரு இல்லீங்களா, இவரு குமரேஷ் பிரதர். ஆமா ஆமா சார், அவருக்கு பாஷான்னு சொல்லிட்டு ஒரு காம்பா எடுத்து கொடுத்தோம். அவர் வச்சிருக்கிற பேர் பாஷா அதுக்கு. ஓகே, சோ அட்டகாசமான மீன். அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் கொடுக்குறேன், தாய்லாந்துல புக் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு. அதுவும் ரொம்ப அருமையான ஃபிஷ். ஓகே, சோ இப்போ அடுத்து கிங் காம்பா ஸ்டோரிக்கு வருவோம். சோ கிங் காம்பா கிரேடிங் அப்படின்னா ஒரு பேட்ச்ல வந்து அந்த ஒரு ஃபிஷ்ஷோடைய எக்ஸ்ட்ரீமான ஹெட் ஆகட்டும், யூசுவலா காம்பஸ் ஹெட் வராதுன்னு ஒரு சில ஹெட் வரும். எக்ஸ்ட்ரீமான ஹெட், அதோட பெர்லிங்ஸ், அதோடைய பொட்டன்ஷியல்ஸ், டெய்ல் டு லிப், அதோட ஆக்டிவ்னஸ், பிஹேவியர், அதோடைய ப்ராப்பர் அனாட்டமி ப்ராப்பரா இருந்துச்சுன்னா அது ஈஸியா கிரேட் பண்ணலாம் கிங் காம்பா அப்படின்னு. அதாவது அந்த கிங் காம்பா எப்ப கிரேட் பண்ணுவாங்க, ஒரு 6 இன்ச்சஸ் ஆன பேரு. அந்த 6 இன்ச்சஸ் ஆகிறதுக்கும் வந்து அந்த பொட்டன்ஷியல் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி ரெசிஸ்ட் ஆகணும். அது பொட்டன்ஷியல் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அது கொஞ்சம் டிவியேட்டட் ஆனா கூட அது கிங் காம்பா கேட்டகரிக்கு வரவே வராது. ஓகே, சோ ஒரு சாதாரணமான கிங் காம்பா நம்ம எத்தனை ஃபிஷ் பாத்துறோம்ல, இதுல எதனா ஃபிஷ் கிங் காம்பா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் ஒரு 4-5 ஃபிஷ் காமிக்கலாம் ப்ரோ. பட் ஆனா அது வந்து நான் கஸ்டமர்ஸ்க்கு அதை ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்ப இங்க இருந்து கஸ்டமர் பிளேஸுக்கு போகுது, கஸ்டமருடைய அட்மாஸ்பியர் வேற, நான் சொல்ற டயட். அதாவது காம்பா விக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. நீங்க எடுத்தவங்க ஒருத்தன் விற்கவும் முடியாது, எடுத்தவங்க ஒருத்தன் நம்ம செலக்ட் பண்ணவும் முடியாது. ப்ராப்பரான அது இன்ஃபர்மேட்டிவா கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்தா மட்டும்தான் அது ரிசல்ட் அடிக்கும். இல்ல அப்படின்னா அது ஆல் புட் டுகெதர் காம்பா க்ரூமிங்ன்றது ஹாபியை தாண்டி ஒரு அத்லெட்டை க்ரூம் பண்ற மாதிரி, ஒரு அத்லெட் எப்படி நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு ரெடி பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ற மாதிரி தான் ஒரு ப்ராப்பரான டேலண்ட் இருக்கணும். நீங்க பாரு, நார்மல் தாய் சில்க், பிளாட்டினம் சில்க், இது தாய் சில்க் ஒயிட்டா இருக்கும், பிளாட்டினம் சில்க் கொஞ்சம் லைட்டா சில்வர் மாதிரி இருக்கும். பிளாட்டினம் ஒயிட்னா கம்ஃபா தான் இதுங்க. இது காம்பா இல்ல, இல்ல பிளாட்டினம் சில்க் தான். ஆக்சுவலி இது F4 F5 பேட்ச், F4 பேட்ச்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா என்கிட்ட F2 தாண்டி நீங்க பாக்கலாம். அந்த காம்பா, அந்த தாய் சில்க் பாருங்க, லிப் ப்ராப்பரா பேபி ஃபேஸோட ப்ராப்பரா உங்களுக்கு காம்பா மாதிரியே இருக்கும். நான் அதை காம்பான்னு சொல்லி கொடுக்க மாட்டேன். ஏன்னா F2 தாண்டி எந்த ஃபிஷஸ் வந்தாலும் நான் காம்பான்னு டிக்ளேர் பண்ணவே மாட்டேன். அந்த சைடுல இருக்கிறது ஒரு ப்ராப்பரான ஜிபி. ஆமா, ஜிபி ஒரு நல்ல ஜிபி காம்பா, நல்லா ஃபேடா இருக்கு. ஓகே, கேமரா உள்ள போறதுக்கு இடம் இல்லனா ஒயிட்டே காம்பா. கலர் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும். அது ஓகே. இந்த டைல்ல எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் இருக்குல, அதெல்லாம் கலர் வருங்களா? கொஞ்சம் இல்ல, வராது. அதுக்கு மேல வரணும். கலரேஷன் அப்ப ஏஜ் ஆனா டார்க் ஆகலாம். ஒயிட்டா இருக்கிறது ஒயிட்டா தான் இருக்கும். டார்க்கா இருக்கிற இடம் போர்ஷன் மட்டும் தான் டார்க் ஆகும். ஜிபில அது ஒன்னு ஃபேட் ஆயிடுச்சுன்னா அது அவ்வளவுதான். இதுல தாண்டி இது வரும் அப்படின்னா வேணா நம்ம எடிட் பண்ணா வந்துடலாம். பிக் லைட் போட்டு எடிட் பண்ணா வந்துடலாம். பட் நேச்சுரலா சொல்ல போனா வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகே ஓகே. ஃபுட்டால தான் ஒரு ஃபிஷ்ஷுக்கு செலக்ட் பண்ணும்போது ஏனோதான்னு கொடுக்க முடியாது. அந்த ஃபிஷ்ல என்ன பிளஸ் என்ன மைனஸ், என்ன ஃபுட் கொடுத்தா அது இன்னைக்கு ரெடியா இருக்கும், நல்லா இருக்கும். கலரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஃபுட் கொடுக்கணுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபிஷ் கலர் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா பேர்ல் மர்ஜ் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ ஆஸ்ட்ராசென்தன் இருக்குது இல்லைங்களா? நீங்க ஆஸ்ட்ராசென்தன் கிளாரஃபில் ஆட் பண்ணும்போது டூ மச்சா நீங்க ஆஸ்ட்ராசென்தன் ஆட் பண்ணீங்கன்னா பேர்ல் மர்ஜிங் கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஏன் வரும்? இதெல்லாம் ஃபுட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் சொல்றீங்களா? ஆமா, இன்கிரிடியன்ட்ஸ். சோ ஃபுட்டும் கூட நீங்க ப்ராப்பரா சஜஸ்ட் பண்ணும்போது கஸ்டமர்ஸ்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சஜஸ்ட் பண்ணணும். நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க பாக்குறீங்க ஒரு ஒயிட்டே நல்ல காம்பா, இது இன்னும் ஹெட் பம்ப் ஆகணும், நீங்க நல்லா எடுத்துட்டு போங்க, இதுக்கு நீங்க வந்து ஒண்ணு இல்ல ஹம்பியர் மட்டும் போடுங்க அப்படின்னா நான் குறை சொல்லல. ஹம்பியர் ஃபுட் எஸ்ஆர்டியோட ஃபுட் காம்பா ஒரு சில பேர் யூஸ் பண்றாங்க. ஆனா என்ன எப்ப அப்படின்னா கொஞ்சம் பல்க் பண்றதுக்கு ஃபிஷ். ஓகே, பாடியை பல்க் பண்ண, சைசிங்க்கு. கரெக்ட், சைசிங்காக நீங்க அதே கண்டினியூ பண்ணா அப்படின்னா ஃபிஷ் ஷேப் அவுட் ஆயிடும். என்கிட்ட காம்பா இத்தனை காம்பா பாக்குறீங்க, ஒரு காம்பா ஸ்டமக் பல்ஜ் காமிக்க முடியுமா? முடியாது. ஓகே ஓகே. சோ அது என்ன சைஸா இருந்தாலுமே வந்து ஃபிஷ்ஷோட அனாட்டமி, ஃபிஷ்ஷோட குவாலிட்டி, ஃபிஷ் விற்கிறவங்களுக்கு நாலேஜ், கைடன்ஸ் ப்ராப்பரா இருந்துச்சுனாலே போதும். ஃபிஷ்ஷோடைய ரிசல்ட் பட்டகாசமா வரும். நீங்க இந்த ஃபுட்டு கொண்டு போய் போடுங்க, உங்களுக்கு இந்த ஃபுட்டு போட்டோன்னே உங்களுக்கு வராதது வந்துடும், இல்லாததெல்லாம் வெளியே வரும் அப்படின்னா அது 100% இல்லை. அதுதான் கேட்கறாங்க நிறைய பேர். மீனுக்கு அம்பே இருக்காது, வீடியோ அனுப்பிச்சு விட்டு ப்ரோ இதுக்கு மண்டை வரணும், அதுக்கு ஃபுட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க. அதுக்கு சான்ஸே இல்ல. ஃபிஷ்ஷோடைய அதை பத்தி வந்து நம்ம அடுத்த டேங்க் பாக்குறப்ப அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாமா? வாங்க. முதல் டேங்க்ல ஒரு ஃபிஷ் பாத்துறோம்ல ப்ரோ, கொஞ்சம் திக் போல்ஸா கிட்டத்தட்ட அதே மாதிரி வரல. இது எக்ஸாக்ட்டா பேர்ல் டிஃபரன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். இல்ல கொஞ்சம் பேர்ல் டிஃபரன்ஸ் அதே மாதிரி தான் வரும். கொஞ்சம் பேர்ல் டிஃபரன்ஸ், அத பாடி கலரேஷன் பேர்ல்ஸ்மே டிஃபரன்ஸ் ஆகுது, பட் கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த ஹெட் மார்க்கிங். ஆமா, அதோட ஐ வந்து ஒயிட் ஐ ஆக்சுவலா. ஓகே ஓகே. காம்பால வந்து ஒயிட் ஐ yellow ஐ ரெண்டு காம்பாஸ்க்கும் ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா ஒயிட் ஐ இருக்கிறது வந்து பிளாக் ஆயிடும், yellow ஐ இருக்கிறதும் பிளாக் ஆயிடும் ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா. சோ இது ஒரு இது இருக்குது. அப்புறமேட்டு அது ரிகவர் ஆயிடும், மாறிடும். ஓகே ஓகே, சரி.
இப்ப அந்த ஃபுட் போட்டா ஹம்ப் வருமா அப்படின்லாம் கஸ்டமர் கேட்டாங்கல்ல. ஆமா ப்ரோ, இது வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கு லைட்டா பார்க்கலாம். நல்லா கலர்ஸ் கொஞ்சம் டார்க்கா இருக்கு. கமிங் டு தி பாயிண்ட். ஓகே, ஃபுட் போட்ட உடனே ஒரு ஃபிஷ்க்கு ஹம்ப் பல்க் ஆகும் அப்படின்னா, இல்ல கலர் ரொம்ப பூஸ்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு சர்டன் லெவலுக்கு மட்டும் தான் ஆகும். அதாவது 0.5 1% 2%. ஓகே, இல்ல ஃபுட் தான் டிபெண்ட் அப்படின்னா அது ஆகாத சான்ஸ். அதனால தான் நிறைய கஸ்டமர்ஸோட ஃபிஷ் வந்து என் ஃபிஷ்க்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, என் ஃபிஷ் இறந்துடுச்சு, இல்ல பல்க் ஆயிடுச்சு, ஸ்டமக் வந்துருச்சு, ஹெட் மேல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப அப்படின்னா இவங்களுடைய ஆசை போட போட வருது போல, அவங்களுடைய அவங்களும் குறை சொல்ல முடியாது, ஃபிஷ் நல்லா இருக்குன்னு தான் போடுறாங்க. இவங்களுடைய கருணை வந்து அதோடைய மரணத்துக்குன்னா ரொம்ப கொடூரன்ற மாதிரி அது ரொம்ப போட்டு விட்டுருவாங்க. அது பேக் டு பேக் சாப்பிட்டு 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 அந்த புரோட்டீன் ஃபுட்டை வந்து ரொம்பவே வந்து ரிகவர் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டேஜுக்கு போய் நின்றுடும். அதாவது நான் என்ன சொல்ல வர ஆல் புட் டுகெதர்னா, ஒரு ஃபிஷ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதோடைய அனட்டமி, அதோடைய ஜெனட்டிக்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்து நல்லா இருந்துச்சுன்னா 100% அதோட ரிசல்ட் கண்டிப்பா வரும். இல்ல அப்படின்னா நீங்க என்னதான் போட்டாலும் அது வந்து கண்டிப்பா மாறவே மாறாது. கிளவி குமரியாக முடியாதுன்ற மாதிரி கதை அது. ஓகேங்களா? சோ அல்டிமேட் அதுதான் ஸ்டோரி. ஓகே, பிளஸ் ஃபிஷஸ் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண பிறகு ஒரு சர்டன் லெவலுக்கு மட்டும் தான் நீங்க அந்த எந்த ஒரு பெலட்ஸ் XYZ, அதாவது இப்ப நாங்க வந்து கஸ்டமர் ப்ரிஃபர் பண்றதே வந்து ஒரு சில பெலட்ஸ் மட்டும் தான். இப்ப அந்த பெலட்ஸும் கொடுத்தப்ப நான் கஸ்டமருக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்க ஃபிஷ் ஒரு 6 inches 5 inches ஆன பிறகு இதை ஸ்டாப் பண்ணிடுங்க. நேச்சுரல் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு பிளட் வார்ம்ஸ் கொடுக்கறதாகட்டும், வெஜிடபிள்ஸ் வந்து வெஜ்ஜஸ்ல என்ன நடக்கும், ப்ராக்லி கொடுக்கலாம், பாயில் பண்ணி கூல் பண்ணி ப்ராக்லிஸ் கொடுக்கலாம். ப்ராக்லில வந்து ப்ராப்பரான அதுக்கு கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இப்ப கேரட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கேரட்ல வந்து கலரேஷனுக்காக நல்ல இன்கிரீடியன்ட் இருக்கு. கேரட் கொடுக்கலாம், பாயில் பண்ணி கூல் பண்ணி கொடுக்கலாம். கேரட், ப்ராக்லி, கிரீன் பீஸ், பட்டாணி, பச்சை பட்டாணி, அப்புறமேட்டு அதோடைய கேரட் சொல்லியாச்சு. வாட்டர்மெலன் கிடைக்கும் போது கொடுக்கலாம், ஃபைபர் கண்டென்ட் நல்லா இருக்கு. கியூக்கம்பர் கொடுக்கலாம். வெள்ளரிக்கால வந்து தோல் நீக்கிட்டு விதை ஓரளவுக்கு ரொம்ப முத்தின விதை இல்லாம நல்ல இலை விதை இருந்துச்சுன்னா அதை நீங்க கொடுக்கலாம். அதுவும் சேர்த்து கொடுக்கும்போது அதோடைய ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருந்தாலும் அதோடைய டைஜஷன் பவர் ரொம்ப நல்லா இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணியே பண்ணணும் ஃபிஷ்ஷுக்கு. வெறும் ஒரு XYZ பெலட் மேல எப்படி டிபெண்ட் பண்ணுவாங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க எல்லாருமே. ஒரு ஜிம்முக்கு போறவங்க கூட ஓரளவுக்கு புரோட்டீனை வந்து ஒரு அடிஷனல் டயட்டா தான் எடுத்துக்குவாங்களே ஒழிய மெயின் டயட்டா எடுத்துக்க மாட்டாங்க. மெயின் கோர்ஸ் வந்து அவங்களுடைய சிக்கன் ஆகட்டும், இல்ல வந்து வேற ஏதாவது மீட் எடுப்பாங்களே ஒழிய, இல்ல எக்ஸ் எடுப்பாங்க, மில்க் எடுப்பாங்க, இந்த மாதிரியான அடிஷனல் அவங்களுடைய டயட்ரி. அதை தாண்டி புரோட்டீன் பவுடர் எப்ப எடுப்பாங்க அப்படின்னா, இல்லைன்னா பல்கிங்காக எப்ப எடுப்பாங்க அப்படின்னா ஒரு அடிஷனல் டயட்ரி கொஞ்சம் ஆட் பண்றதுக்காக மட்டும் தான் எடுப்பாங்க. இப்போ நம்ம ஃப்ளோரா டோட்டலா ஃபுட் வந்து டிபெண்ட் பண்ணி பெல்லட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்றீங்களா? இருக்க கூடாதுன்ற நானு. இப்போ இப்போ இந்த ஃப்ளோரானுக்கு வந்து நீங்க குடுக்குறீங்க தெரியுங்களா ஃபுட்? ஃப்ளோரான் இல்லையா, யூசுவலாவே எல்லா ஃபுட்டும் வந்து நீங்க என்னெல்லாம் ஃபுட் கொடுக்குறீங்களோ அதோடைய ஷெல்ஃப் லைஃப் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? அதோட ஷெல்ஃப் லைஃப், ஒரு ஃபுட் நீங்க வாங்குறீங்க 6 மாசம் ஒரு ஃபுட் வருதுன்னா அதோடைய காரணம் என்ன? ஃபுட்டோடைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், சிந்தெடிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சிலது வரும். சோ அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது எல்லாமே வந்து புரோட்டீன் தானே. சோ ஓரளவுக்கு மேல எக்ஸஸ் நீங்க ஃபீட் பண்ணும்போது ஃபிஷ்ஷுக்கு டிராப்ஸி வரதுக்கான அதிக வாய்ப்பு. கிட்னி இஷ்யூஸ், அதாவது யூரினேஷன் வந்து வராம ஃபிஷ்ஷுக்கு பல்க் ஆகி ஹெட் மேல பபிள்ஸ் வர்றது, ஃபிஷ் இன்ஆக்டிவ் ஆகுறது, ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு கேஸ் பண்றது, வாய் திறந்து ரொம்பவே போடும். நீங்க இங்க வாங்க, ஒரு எக்ஸாம்பிள் இங்க வாங்க, இந்த ஃபிஷ்ஷோட மவுத் க்ளோஸ் அப் பாருங்க. அதோடைய மவுத் மூவ்மெண்ட் நீங்க கொஞ்சம் பாருங்க, ரொம்ப ஸ்லோவா மைல்டா, ரொம்ப பிரஷர் எடுத்துக்காம இப்படிதான் இருக்கணும். நீங்க போட்டுட்டு அது மாடுன அடிச்சுட்டே இருக்குது, மவுத் எடுத்துட்டே இருக்குது அப்படின்னா சம்திங் இஸ் ராங் வித் டேங்க். ஏதோ ஒரு தப்பு இருக்காங்க. ஏரேஷன் கம்மியா இருக்கலாம், இல்ல ஃபிஷ்க்கு வந்து உள்ள வந்து வாட்டர் வெளியேறாம உள்ளே பல்க் ஆகிற மாதிரி தானே. இப்ப நீங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒண்ணு வந்து அவங்களுக்கு லங்ஸ்ல தண்ணி ஏறிடும், மூச்சு விட முடியாது, இந்த மாதிரியான காரணம்லாம் வரும். ஸோ சின்ன சின்ன விஷயமும் நீங்க பார்த்து நீங்க செயல்படணும். நீங்க ஃபிஷ்ஷை வாங்கி டேங்க்ல போட்டீங்க, ஓகே, அது தான் வாட்டர் பேராமீட்டர்ஸ் கொடுக்குறீங்களா, ஆக்சிஜனேஷன் டேங்கை எவ்வளவு ஏரேட்டடா வச்சிருக்கீங்க, எவ்வளவு மினிமலா ஃபீட் பண்றீங்க, நல்லா பாத்துக்கோங்க. ஃபிளேரிங் எல்லாம் இந்த மாதிரி நீங்க வேற பேரட் ஆயில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்ஸ் காமிக்கும் போது ஏன் ஃபிளேரிங் பண்றோம் அப்படின்னா அது எவ்வளவு அக்ரெசிவ் ஆகும்போது அதோடைய டைஜஷன் பவர் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்ப வாரத்துல ஒரு நாள் ஃபாஸ்டிங், இதெல்லாம் மஸ்ட் அண்ட் ஷுட். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபிஷ்ஷோட பியூட்டினஸ் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஆங்கிள் பாருங்க, இந்த ஆங்கிள் டாப் ஆங்கிள் பார்க்கணும், அந்த லிப் ஆகட்டும், அங்க பாருங்க
ரொம்ப அட்டகாசமா தெரியும். இந்த மாதிரி ஆங்கிள் ஒரு சில ஃபிஷஸ்ல காமிக்கிறேன் நானு. ஓகே, அவ்வளோ அருமையா தெரியும் அந்த பேபி ஃபேஸோட. சோ ஃபிஷஸ் எல்லாம் வந்து இவ்வளவு ப்ராப்பரா செலக்ட் பண்ணி வந்திருக்கோம். காம்பாஸ வந்து நாங்க இன்னைக்கு நேத்து பண்ணிட்டு இல்ல, ரொம்ப வருஷமாவே பண்றோம் நாங்க. எத்தனை வருஷம் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? இது 2014ல இருந்து பண்றோம் ப்ரோ. 2014ங்களா? ஆமா, 2014ல இருந்தே வந்து எனக்கு 14 வயசு அப்ப. மினிமலா நாங்க ஸ்டார்ட் பண்ணது இப்ப தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு. பட் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்ப தெரிஞ்சவங்க மூலியமா. அப்ப நாங்க OLX எல்லாம் வித்துருக்கோம், OLXல வித்துருக்கோம். அப்பெல்லாம் OLX இருந்துச்சு, அதோட ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நாங்க வந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கறது, பக்கத்துல அப்ப ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதா இருக்கிறதுல சேல் பண்ணிட்டு இருந்தோம். காம்பாஸ்ன்னு ப்ராப்பரா நீங்க காம்பா எப்போதும் சேல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நாங்க காம்பான்னு எடுத்து சேல் பண்ணது 2000 ஆல்மோஸ்ட் ஒரு 16 and 17ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே. சோ காம்பாஸ் சேல் பண்றது மட்டும் இல்ல, அதோட இன்டெப்த் நாலேஜ் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவும் பேசுறேன். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் முன்னாடி கம்ஃபாஸ்ட்ல ஆரம்பிச்சிட்டீங்க. கண்டிப்பா ப்ரோ. நீங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்ஃபா பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் இருக்கும் ப்ரோ. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆவரேஜ் கம்ஃபா, ஏன்னா கம்ஃபாவோட ப்ரொடக்ஷன் அவ்வளவு கம்மி. இப்ப தாய்லாந்துல கிடைச்சவங்க கம்ஃபா ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாங்க வந்து வெறும் செலக்டட் ஃபார்ம்ஸ்ல மட்டும் தான் எடுக்கிறோம். ஓகே. இது கொஞ்சம் ஆரஞ்சு ஸ்டோனா இருக்கும் இந்த விஷயம். ஆமா, ஆரஞ்சு ஸ்டோன். இந்த வாட்டி நிறைய இந்த ரெட் கலர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் ரொம்பவே லைக் பண்றாங்க. பிளஸ் ஒரு சில எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் காமிக்கிறேன், இது வரைக்கும் யாருமே உங்க சேனல்ல காமிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே. இல்ல இந்த எல்லோ டோன் மிக்ஸ் ஆகி வர்றது நிறைய பேர் லைக் பண்ணாங்க. தொடர்ந்து எல்லாம் அதை வாங்கிட்டு இப்ப இந்த மாதிரி ரெட் எதிர்பார்க்கறாங்களோ? இருக்கலாம் கஸ்டமர். அதாவது என்கிட்ட ஒரு சில கஸ்டமர்ஸ் ஒயிட் தான் வேணும்ன்றாங்க, ஒயிட் பாலிக்ஸ்ல. சோ அதோட கஸ்டமர்ஸோட அவங்களோட preference மேல. ஆமா, எனக்கு இந்த மாதிரி வேணும் சார், இந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு. ஓகே, இல்ல சார் நல்ல ஹெட் வேணும், தயவு செய்து காம்பாக்கு வராதீங்க, நீங்க எஸ்ஆர்டி பக்கம் போயிடுங்க. நீங்க காம்பா இதுலயே வந்து நமக்கு நல்ல ஹெட் கிடைக்கும்ல? கிடைக்கும். ஆனா வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப பெரிய, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீடியோ பார்த்திருப்பாங்க எங்கேயோ, அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி தான் ஹெட் வேணும் சார் அப்படின்னாங்கன்னா நான் அங்க இருந்து கட் பண்ணி வைக்க முடியாது. இந்த ஃபிஷிங் என்ன பொட்டன்ஷியலோ, இப்ப நான் விக்கிறத விட இது பொட்டன்ஷியல் வருது நான் சொல்லிட்டா அந்த கஸ்டமருக்கு ஆசை வந்துடும். ஓகே, வந்துரும் போல, வருது போல. அந்த ஆசையில என்ன பண்ணுவாங்க, சீக்கிரம் வரட்டும்ன்றதுனால அதை வந்து போட்டு திணிச்சிருவாங்க அந்த ஃபுட்டை. அது வந்து நான் கொடுத்தும் கொடுக்க வேஸ்ட் ஆன மாதிரி. இப்ப ஃப்ளவரான்றது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வளரும், ஒரு வயசு வரைக்கும் வளரும். அதுக்கப்புறம் அதோட growth இருக்காது. ஒரு வயசுல ஒரு 10 மாசம் ஒரு மீன் ஒரு மாதிரி மாறும். அப்ப அந்த வயசுக்குள்ள அதோட பொட்டன்ஷியல் நம்ம வளர்த்து கொண்டு வரணும்ல. சரியான உணவு அதெல்லாம் நம்ம அது போடலன்னா அந்த வயசை தாண்டிடுச்சுன்னா அது போட்டும் வேஸ்ட் தானே? இல்ல, கரெக்டா தான். பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா என்கிட்ட 2 இன்ச் மீன்லயும் பொட்டன்ஷியல் இருக்குது, என்கிட்ட வந்து 10 இன்ச் மீன் ரிசல்ட் வராம இருக்குது. ஓகே ஓகே. ஒரு சில ஃபிஷ் எதுக்கு ஜெனரலா ஓப்பனா சொல்றோம் அப்படின்னா, ஃபிஷ் நாங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரும்போதே வந்து 99% அக்யூரசியோட தான் எடுத்துட்டு வரோம். அது வந்து நான் சைசிங்காக சொல்றேன். ஃபுட் சைசிங்ன்றது நம்ம நீங்க சைசிங் 10 மாசம் வரைக்கும் தானே வளரும். அதுக்கு மேல நம்ம என்ன ஒரு ஃபிஷ் சைசிங் ஆகுறது வந்து வெறும் ஃபுட் பத்தி இல்ல, டேங்க். அதாவது நீங்க 2 இன்ச் மீனை கொண்டு போய் 4 அடி டேங்க்ல போட்டீங்கன்னா அதே வந்து இன்னொரு ஃபிஷ்ஷை கொண்டு போயிட்டு 2 இன்ச் அதே 2 இன்ச் ஃபிஷ் 2 அடி தொட்டில போட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் growth வந்து கண்டிப்பா கண்ணுல தெரியும். ஓகே. அதாவது ஃபிஷ்ஷோடைய growthக்கு வந்து அதோடைய டேங்க் ஸ்பேஸும் ஒரு பெரிய காரணம். இதை தவிர்த்து நம்மளுடைய பொட்டன்ஷியல் வரணும் அப்படின்னா ஃபுட்டோட காரணம் இருக்கு. ஆனா அது வந்து நீங்க ஃபுல்லா பல்கா ஃபீட் பண்ணும்போது இல்ல, மினிமலா ஃபீட் பண்ணும்போது மட்டும்தான் அதோடைய பொட்டன்ஷியல் கிளீனா தெரியும். ஓகே. அதிகமாவும் கொடுக்க கூடாது, கம்மியாவும் கொடுக்க கூடாது. இப்ப நீங்க பாக்குறது வந்து கம்ப்ளீட் ரெட் காம்பா இல்ல, ஆரஞ்சா இருக்கிற பேரட் ஃபிஷ் மாதிரி இருக்குல்ல, இது கம்ப்ளீட் ரெட் காம்பா ஒயிட் ஐ. இது புக் ஆயிடுச்சு. சோ இன்கேஸ் இதை பார்த்து இதே மாதிரி வேணும்ன்றவங்க வந்து நான் ப்ராமிஸ் பண்ண முடியாது. நான் பார்த்து கிடைச்சி எனக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த ஃபிஷ்ஷை நான் இந்தியா கொண்டு வருவேன். ஓகே ஓகே. இது ஆல்மோஸ்ட் ஷிமோகால ஒரு ஷோரூம்காக புக் ஆயிருக்கிற ஃபிஷ் இது. ஷோரூம்க்கு? ஆமா, ஒரு ஷோரூம். அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு இது சொன்னாங்க, அந்த யூட்டன்சில்ஸோட ஷோரூம். ஓகே. பிராஸ் வெள்ளி அந்த யூட்டன்சில்ஸ் ரெடி பண்ற ஒரு ஷோரூம். சரி சரி. அவங்க வந்து இது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு 5 months என் பின்னாடியே வெயிட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் வேணும். என்கிட்ட ஒரு ராக்கின்னு ஒன்னு இருந்துச்சு. ராக்கியை பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி வேணும் நாங்க தாய்லாந்து போனப்ப காமிச்சு, குமரேஷ் அவரோட ஃபிஷ் ராக்கி. ஆமா, அந்த மாதிரி. சோ கேட்டுட்டே இருந்தாங்க அந்த மாதிரி. சரி, இந்த மாதிரி வந்த உடனே நீங்க லைவா பாக்குறதுக்கு இன்னும் ரெட்டா தெரியும். ஓகே ஓகே. இப்போ நல்லா கம்ப்ளீட் ரெட்டா வேணும்னு அவங்க கேட்டிருந்தாங்களா? ஆமா, கம்ப்ளீட் ரெட். இதோட ஹெட் போர்ஷன் வந்து அவ்வளவு அட்டகாசமா வரும். ஃபிஷ் க்ரோ ஆன பேர் பாப்போம் இதோட பொட்டன்ஷியல் எப்படி வருதுன்னு. அந்த டெயில்ஸ் ஆகட்டும், இட்ஸ் லைக் அமேசிங், ஒன் ஆஃப் தி ஜுவல். ஓகே ஓகே ஓகே. இவர் வந்து ஒயிட் டைகர்னு வச்சிருக்கோம். இவரை ஃபுல்லா ஒயிட் பல்ஸ், திக் பல்ஸ் இருக்கு. ஒயிட் திக் பல்ஸ், கேப்ல வந்து உங்களுக்கு ரெட் வரும். ஓகே. இது நல்ல மான்ஸ்டர் காக்கா வரும் ப்ரோ? கண்டிப்பா வரும் ப்ரோ. ஓகே. நான் இந்த செல்லக்குட்டியை இவ்வளவு அழகா இருக்கிற ஃபிஷ்ஷை நான் வந்து கிரேடிங் பண்ண மாட்டேன். மார்க்கிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஹெட்ல இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதோட ஃப்ரண்ட் போர்ஷனும் பாருங்க. அதோட ஒயிட், ஐயோ நான் போய் வந்ததுக்கு எடுத்துன்னு வந்ததுக்கு சக்சஸ்.
ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த பர்சனலா இந்த விஷ் பிடிச்சிருக்குங்களோ? ரொம்பவே ப்ரோ. நான் பிக் பண்ணுவது இந்த மாதிரி இருந்தில்ல. ஓகே, நம்ம வந்து ஒரு 90% ஜட்ஜ்மெண்ட்ல தான் எடுப்போம். அது இங்க வந்த பிறகுதான் அதோடைய பொட்டன்ஷியாலிட்டியே தெரியும் நம்மளுக்கு. ஓகே, செட்டில் ஆகி நல்ல ஃபுட்டு கொடுக்கும், ஃபுட்டு இடம் கொடுக்கும் காட்டுது. ஒரு ஃபிஷ் நம்ம பர்சனலா கேர் பண்றதுனால தான் ப்ரோ. ஓகே ஓகே, என்னுடைய 90% ஆஃப் என்ன சொல்றீங்க நாலேஜ் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி இல்ல. ஓகே ஓகே. ஏன்னா இதுல வந்து ஒரு ஃபிஷ் செப்பரேட் டேங்க் கொடுக்கல, ஒரே ஒரு டேங்க்ல ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோம். சோ ஒரு ஃபிஷ் சிக்காச்சுன்னா கூட பக்கத்துல இன்னொரு ஃபிஷ் கண்டிப்பா சிக்காகும். சரி ப்ரோ, பக்கத்துல இருக்கிறது ப்ரோ இது ஒரு F2. ஓகே, இது வந்து நம்ம புக் பண்ணும்போது இருந்த அந்த போட்டோ நான் மட்டும் தான் டைரக்டா பார்த்தேன். இது ஃப்ரீயா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்கன்ற மாதிரி என் கூட வந்தவங்க சொன்னாங்க. ஓகே, அந்த அளவுக்கு சொன்னேன் இல்ல இது கண்டிப்பா ரிசல்ட் வரும் அப்படி. 2 இன்ச்ல புக் பண்ணது. ஓகே, இது ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. அவ்வளவு அருமையா வந்திருக்கிற ஃபிஷ் குவாலிட்டி. அது இன்னுமே பம்ப் ஆகும். பேர்ல்ஸ் கொட்டி வச்சிருக்கிற ஒயிட் ஐ காம்பா. ஓகே ஓகே. இந்த வாட்டி இந்த வீடியோல இன்டென்ஸ் போல்னு சொல்லலாம்ல? கண்டிப்பா சொல்லலாம் ப்ரோ. நான் கிரேடிங் பண்ணுவேன். ஒரு 5 இன்ச்சஸ் ஆன பேர் மட்டும் தான் கிரேடிங் பண்ணுவேன். அதோட ஃபிளேர் இன்டென்ஸா தான் இருக்கு. ஃபேண்டாஸ்டிக்கான பீஸ் ப்ரோ. அதாவது இந்த வீடியோ பாக்குறவங்க இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு நீங்க திருப்தியா பார்க்கலாம். ஓகே, ஒரு ட்ரீட் ப்ரோ. அது நான் சொன்னேன் இல்லைங்களா அப்பயே எக்ஸாட்டிக்கா காமிக்க போறேன்னு. ஆமா ஆமா. சில்க் காம்பா. சில்க் கம்பா. சாய் சில்க் நார்மல் சில்க் மட்டும் தான் இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. இது சாய் சில்க்லயே காம்பா. சில்க் காம்பா நிறைய பேர் காமிச்சிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க, எடுத்திருக்க மாட்டாங்க. நான் இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸாட்டிக்கா ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம சேனல்ல. சரி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் காமிக்கணும் அப்படின்றதுனால சில்க் காம்பா கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் சில பேர் சில்க் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. ஓகே, உங்களுக்கு பர்சனலா அப்படி சில்க் பிடிக்குங்களா? சில்க் காம்பா பிடிக்கும் ப்ரோ, சில்க் பிடிக்காது. ஓகே ஓகே. சில்க் கம்ஃபாஸ் பிடிக்கும், நார்மல் சில்க் பிடிக்காது. ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ, இது F2 காம்பா. ஓகே, நல்லாவே இருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குறாப்ல. ஆக்சுவலா உங்ககிட்ட இருக்க எல்லாமே F2 கம்பா தான் மேக்ஸிமம் இருக்கு. ஆமா, சரி டைரக்டாவே போயிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் ஹெட் போர்ஷன் வரணும். இது வளர்ந்தா நல்லா பாடி பிராடா வருமோ பார்க்க, அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. பாடி கொஞ்சம் பிராடு, நல்லா லுக் வைஸ் ரொம்ப நல்லா அட்ராக்டிவா இருக்கும். ஓகே ஓகே. பட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? மண்டை இறங்கி இருக்கு, பயந்து மூளையிலேயே இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இன்னும் லெஃப்ட் சைடுல இருக்கிறது காமிங்க. அதுதான் எனக்கு இந்த லாட்லயே பிடிச்சது எதுன்னு கேட்கல. என்ன நீங்க கேள்விய கேட்டுட்டேன். சில்க் கம்பா ரொம்பவே பிடிக்கும். அதோடைய பியூட்டி அவ்வளவு அட்டகாசமான பீஸ். அது ஒயிட் டிஷ்ஷா தான் இருக்கு. ஒயிட் டிஷ்ஷா தான் இருக்கும். அதோட டெய்ல்ஸ் இந்த கோய் காப்புல வெயில் டெய்ல்னு சொல்லும் தெரியுங்களா? அதோட டெய்ல் பாருங்க, ராப்ட விட அதுக்கு அடுத்து லெவல்ல இருக்கும் அந்த டெய்ல். ஓகே, ஒரு டெய்ல் நல்லா பெருசா இருக்கு, ரொம்பவே பெருசா. லென்த்தியா இல்ல, பட் நல்லா ப்ராடா இருக்கு. மடிஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது எவ்வளவு ப்ராடா இருக்குதுன்னா அது மடிஞ்ச மாதிரி இருக்கு. பேக் டெய்ல் ஆமா மடிஞ்சு இருக்க மாதிரி இருக்கு. கரெக்ட். ஓகே, நல்லா டைல் நீங்க சொல்ற மாதிரி ரொம்பவே எக்ஸாட்டிக்கான காம்பா. இது சில்க் காம்பா. இது மூவாவல்ல கூட அப்படியே வச்சு நானே அதை பாத்துக்கலாம், அப்படியே வளர்த்துக்கலாம்னு ஆசை. வளர்த்துக்கலாமே ரொம்ப. ஆமா, இந்த சைஸோட சைஸா பாக்குறப்ப பயங்கரமா இருக்கும்ல? ஆமா கண்டிப்பா. அது மெஜஸ்டிக்கா இருக்கும். அதை பார்க்கும்போது வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, இது ப்ரோ அத காம்பா தான் ப்ரோ. F2 வருது. ஓகே, நீங்க இதுல பாக்குற ஏதாவது ஃபிஷ் நீங்க இன்கேஸ் வியூவர்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் அந்த அதோடைய ரிசல்ட் வீடியோ அனுப்பி உங்களுக்கு நான் அப்புறமே உங்களுக்கு அதோட எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். இது சென்னை கஸ்டமர் தான் ஒருத்தருக்கு புக் ஆயிருக்கு. அவரு ஒரு இந்த வீடியோல காமிக்கணும்ன்றதுனால நான் ஹோல்ட் பண்ணி வச்சேன். அனுப்புங்க ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ இன்னைக்கு இது வீடியோ ஷூட் முடிச்ச உடனே உங்களுக்கு அனுப்பிடுறேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி அவரு வேற எங்கேயோ எடுத்துட்டு இருந்தாங்க ரெகுலரா. நம்ம கிட்ட வந்து நம்ம பழைய வீடியோ பார்த்து வேணும் அப்படின்னு கேட்டு எடுத்தாரு. மச் சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப அழகா இருக்கும். இதுல அந்த எல்லோ டோன் இருக்கு, டியூல் டோன். ரொம்ப நல்லா கியூட்டா அழகா. பக்கத்துல இருக்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங் ரெட் பேஸ் ஆன காம்பா. அந்த ஃப்ளவர் லைன் டிம்மா இருக்கிறதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அந்த ஃப்ளவர் லைன் வரணும். கலர் வந்திருக்கு, அதுவும் ஸ்ட்ராங்கா வருமா? ஆமா, அதுவும் நல்லா பிளாக் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா எனக்கு கொஞ்சம் பர்சனலா பிடிச்சதுன்னா அந்த ரெட்டை ஃப்ளவர் லைன் ஸ்டார்டிங்ல காமிச்சிங்கல்ல, அதனால இருந்துச்சு. இது கூட கொஞ்சம் அது மாதிரி வருது. ஆமா, அந்த மாதிரி வரும். ஆனா டபுள் ஃப்ளவர் லைன் வராது, சிங்கிள் ஃப்ளவர் லைன் தான் வரும். கலரேஷன் அந்த மாதிரி அந்த லெவலுக்கு வரும். பக்கத்துல பாக்குறது வந்து இது வந்து ராப்டெயில் தான். மண்டையில எக்ஸ் போட்டிருக்கா? அப்படிதான் இருக்கு. இதோடைய ஹெட் வந்து போட்டு இன்னும் பொட்டன்ஷியலா வரும். இதுல பிளஸ் பாயிண்ட் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிஷ் அந்த டெய்ல் பாருங்க, ஓகே, ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி தெரியும். எல்லா அந்த டெய்ல் டிப் இருக்கும், அந்த அந்த வரி வரியா அந்த பெர்லிங்ஸ் மாதிரி தெரியும். ஃபிஷ் ஓகே ஃப்ளேர் பண்ணும்போது டெய்ல்ல இந்த மாதிரி டெய்ல்ல எல்லாம் ஃபுல்லா பெர்ல்ஸ் இருந்தா அது பீகாக் டெய்ல்னு சொல்லுவாங்களா?
ஆமா, பீகாக் டெயில் இதுக்கு மாதிரி சொல்ல மாட்டாங்க. பீகாக் டெயில் வந்து கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆகும்போது மட்டும்தான் கிளீனா ஒரு கேப் இல்லாம க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அது பீகாக் டெயில் சொல்லுவாங்க. இது ராப்ட் ப்ராப்பரான F2 ராப் டெயில். ஓகே. அது டெயில் போர்ஷன். பீகாக் டெயில்னா அந்த பேட்டர்ன் இருக்கிறதெல்லாம் கணக்கு இல்லையா? பேட்டர்ன் கணக்கு இல்ல. க்ளோஸ் ஆயிருக்கிறது பீகாக் டெயில்னா வந்து பேட்டர்ன் மேல கணக்கு வராது உங்களுக்கு. பேட்டர்ன் மேல எந்த டெயிலுக்கும் நீங்க சொல்ல முடியாது. டெயில் வந்து கம்ப்ளீட்டா காம்பாக்டா க்ளோஸ் ஆகி ஒரே ஒரு சொட்டு இடம் கூட இல்லைன்னா மட்டும்தான் அதை நம்ம வந்து க்ளோஸ் பீகாக் டெயில்னு சொல்ல முடியும். ஏன் இப்ப நீங்க பார்த்த சில்க் காம்பாவே நீங்க அந்த மாதிரி சொல்லலாம். பீகாக் டெயில் கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அது கம்ப்ளீட்டா இருக்குது. நான் வந்து சும்மா வெயில் டெயில்னு போனேன். இதுதானே சொல்றீங்க? ஆமா, அது டெயில் போர்ஷன் பாருங்க. ஓகே. அப்படி நிறுத்திடுச்சு, அசைக்காம நிறுத்திடுச்சா கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிரும். நிறுத்திடுச்சுன்னா அதோடைய பியூட்டி வேற. பாத்துட்டீங்களா? இது நானு எந்த டெயில் சொன்னாலும் நம்புவாங்க, சொல்ல முடியும், தைரியமா சொல்லலாம். ராப் டெயில் சொல்லலாம், பீகாக் டெயில் சொல்லலாம், அந்த மாதிரி சொல்றீங்களா? நம்ம இஷ்டத்துக்கு அளந்து விடும். இது கன்ஃபார்ங்களா? ப்ரோ இது ஆக்சுவலி F3 F4 பேட்ச்ல வரும். ஓகே ஓகே. சரி, அப்ப GB KML னு சொல்லலாம், நீங்க அப்படியே சொல்லலாம், குரூப்ல டூப்னு சொல்லலாம். ஓ மாறி வந்துருச்சுங்களா? மாறி வரல, சரி எடுத்துட்டோம். ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்கு. அண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ப்ரோ. F2 கம்ஃபர்ட் ப்ரோ. நல்ல ஹெட்டோட இருக்கிறது தான். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நோஸ் மேலாம் நீங்க மார்க்கிங்ஸ் பார்க்கலாம். நல்ல மார்க்கிங்ஸ் இருக்கு. கலர் இன்னும் டார்க்கா வந்த ஃபிஷ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. இப்போ இது நீங்க தாய்லாந்து எப்போ போய் பிக் பண்ணீங்க ஃபிஷஸ்லாம்? நான் ஏப்ரல் மந்த்ல போனது. ஓகே. இது ஜூன் ஆயிடுச்சுங்களா? ஏப்ரல் மந்த்ல போனது. ஏப்ரல் எண்ட் மேல வந்துச்சு. ஓகே. மேல ஒரு செட் வந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 140 ஃபிஷஸ் வந்துச்சு. ஓகே. வந்து சேல் ஆயிட்டு அடுத்த ஸ்லாட் வந்த ஃபிஷ் தான் இப்ப இருக்கு நீங்க பாக்குறது. இது நார்மல் GB KML தான். நல்ல கம்ப்ளீட் ஃபேட் ஆகி இருக்கிற ஃபிஷ். மண்டேல வந்து 2-3 ஓ போட்டுருக்கலாம். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும், கியூட்டா இருக்கும். அந்த மாதிரி அந்த ஓ போட்ட பேட்டர்ன்லாம் போகாதுங்களா? மாறாதுல? அப்படியே தானே? இல்ல அதெல்லாம் போகாது. சி இப்போ இது ஃபேடட் ப்ரோ, கம்ப்ளீட்டா ஃபேடா இருக்குது. உங்களுக்கு அன்ஃபேடடா ஒரு ஃபிஷ் காமிக்கிறேன் இருங்க. ஃபிஷ் வந்து கம்ப்ளீட்டா ஃபேட் ஆகணும். இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நான் பக்கத்திலே போடுறேன். இப்போ இதுல பிளாக் மார்க்ஸ் தெரியுது இல்லைங்களா? ஆமா ஆமா. ஜிபில நார்மலா ஒரு ஃபேடிங், இது மியூட்டேஷன் ஜெனடிக்ஸ். ஓகே. சோ இது வந்து அந்த பிளாக் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து போகணும். ஓகே. ஒரு சில ஃபிஷ்ல வந்து GB லைனேஜ் இருக்கிற ஃபிஷஸ்ல இந்த ஒரு பிளாக் மார்க்ஸோட சேர்த்து பேர்ல்ஸும் ஃபேட் ஆயிடும். ஓகே ஓகே. இந்த பேர்ல்ஸும் இந்த பிளாக் மார்க் எல்லாமே சேர்த்து ஃபேட் ஆன ஃபிஷ் தான் பின்னாடி இருக்கிற ஃபிஷ். ஓகே. இதுக்கு மேல ஃபேட் ஆகாது. அதுல ஃபேட் ஆனது என்ன இருக்கு? ஆனா இது KML இது கன்ஃபார்ங்களா? நீங்க வளைய வச்சிருக்கிறது? இல்ல இதுவும் GB KML தான். KML தான். ஆமா ஆமா, GB KML தான். GBஸ்ல வந்து டெயில்ன்றது வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். ஓகே. ரொம்ப நல்லாவே தெரியும். சோ உங்களுக்கு பிளஸ் GBல வந்து ஹெட் போர்ஷன்ன்றது வந்து நீங்க ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பெருசா எல்லாத்துக்குமே வந்து அதுதே ஆனா ஸ்ட்ரெயின் இருக்கு ப்ரோ. எல்லாமே வந்து SRD மாதிரி ஒரு நல்ல ஹெட் வரும் அப்படின்னு வராது. ஒரு சில GBல கண்டிப்பா வரும். சோ GBஸ் எல்லாம் வந்து GB வளர்க்குறவங்கள கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் அதுக்கேற்ற ஒரு ரசனை தேவை. ஓகே. இந்த பீஸுக்கான வாட்டர் காக்குன்னு சொல்லலாமோ? நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டாங்க ப்ரோ. வாட்டர் காக் அப்படின்னா வந்து இப்போ மான்ஸ்டர் காக்கு, அதாவது ஹார்ட் காக்குன்னுவாங்க, ஆம்பர் காக். இப்போ வாட்டர் காக் அப்படின்னா ஃபிஷ்ஷோடைய ஹெட் இருக்குது இல்லைங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. டக்குன்னு ஒரு மாதிரி பாக்குறதுக்கு வந்து ஒரு ஜெல்லி மாதிரி மூவ்மெண்ட்லயே இருக்கிற மாதிரி தெரியும். இல்ல ஒரு மாதிரி வீக்கா இருக்க மாதிரியே பார்த்தா தெரியும். டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால நான் கேட்கறேன். டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால வாட்டர் காக்குன்னு சொல்ல முடியாது. இது GB அவ்வளவுதான். வாட்டர் காக்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஜெல்லி மூவ்மெண்ட் மாதிரி இருக்கும். வாட்டர் அந்த ஃபிஷ் எஸ்ஆர்டில வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காம இருக்கும் ஹெட். அதுக்கெல்லாம் வந்து வாட்டர் காக்னு சொல்லுவாங்க. மான்ஸ்டர் வந்து கொஞ்சம் நல்ல ஜெனடிக்ஸா, கொஞ்சம் நல்ல பெருசா, கொஞ்சம் நல்லா ஹார்டா இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹார்ட் காக்குன்னு வந்து எப்ப சொல்லுவாங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து சில ஹெட் ரொம்ப நல்லா பல்க் ஆகாம ஆவரேஜாவே இருக்குது அப்படின்னுட்டா அதோட பொட்டன்ஷியலே அவ்வளவுதான். அதை வந்து ஹார்ட் காக்குன்னு சொல்லி வித்துருவாங்க. இது ஒயிட் ஐ ஓகே கம்ஃபாஸ் தான் ப்ரோ. இது எல்லாமே கம்ஃபாஸ் தான். இதுல எல்லாம் வந்து ஹெட் மார்க்கிங் கம்மியா இருக்கு. ஆமா கம்மியா இருக்கு. பிரைசிங் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்குமா? கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா வெறும் பெர்லிங்ஸ் மட்டும் இல்லாம அது குவாலிட்டி நல்ல GB குவாலிட்டி. ஓகே ஓகே. பிளாக்கா வர்றது. ஓகே. அந்த பிளாக்ல ஷேட் ஆயிடும். அது கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். பிளாக் வரத வச்சு தான் GB லைன்னு சொல்றீங்கன்றேன். இல்ல இது கலரேஷன் வச்சே GB தான் அது. அப்படியே எனக்கு தான் தெரிய மாட்டேது. ஓகே. இது கலரேஷன்ல GB. அந்த பிளாக்னு சொன்னதுக்கு அப்புறம் GBனால பிளாக் இருக்குன்னு தான் நான் தேடுறேன். ஆமா ஒரு சில மியூட்டேஷன்ஸ்ல வந்து GB கலரேஷனுக்காக, அதாவது அந்த லைட் அந்த ஆரஞ்சிஷ் ரெட்டிஷ் வரணும்ன்றதுனால GBல வந்து பேரண்ட் போட்டு எடுத்திருப்பாங்க. ஒரு சிலது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அது டக்குன்னு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அந்த பிளாக் ஷேட் வரலாம். ஓகே. சோ அப்பவே நம்ம கண்டுபிடிச்சோம் இதுதான் ஓகே, இது நம்ம அப்படிதான் எடுத்திருக்காங்க. இது நல்ல ஹெட்டோட இருக்க காம்ஃபா இது. ஓகே. யாருக்காவது சில நல்ல மான்ஸ்டர் காக் வேணும் அப்படின்னாங்கன்னா அவங்க எடுத்துக்கலாம். ஓகே அந்த மாதிரி. ஆமா இதுவும் இந்த சைடுல இருக்கிறதும் வந்து நல்ல F2 காம்ஃபா தான்.
கிட்டத்தட்ட இது எஸ்ஆர்டி டோன்ல இருக்கு லைட்டா. அந்த ஒயிட் டைல் நல்லா சின்னதா இருக்கு. ஆமா, இப்போ அந்த லாஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கிற ஃபிஷஸ் தான். இந்த ஆரம்பல 3500 நீங்கல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி ஃபிஷ்ஷா இருக்குமா? இல்ல அது இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் ஃபிஷஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் ஜிபி லைன்ன்றதுனாலயும் கொஞ்சம் பிரைஸ் அதிகமாக தான் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த லாஸ்ட்ல ஒரு நல்ல ஃபிளேர் மாட்டு ஃபிளேர் பண்ணிட்டு இருக்கு. நல்ல டியூவல் டோன் தான், ஃபிளேர் பண்ணும். இப்போ எல்லாம் ஃபுட்டு பத்தி கேட்பாங்க. நம்ம ஃபுட்டு வந்து ரெட் அப்னு ஒரு பேசிக்கான ஃபுட் இருக்கு, நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ தாய் இம்போர்ட்டட் ஃபுட் ரெட் அப்னு சொல்லிட்டு காட்டுறீங்களா? அது நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஃபோட்டோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பாட்டில்ஸ் இப்போ பேக்கேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அது இன்னும் இப்போ ஸ்டாக் காலியாகி இப்போ ஸ்டாக் அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஃபோட்டோஸ் கொடுக்குறேன். அந்த ரெட் அப் ஃபுட்டு ரெட் அப் யூஸ் பண்றோம். ரெட் அப்போட சேர்த்து சம்டைம்ஸ் சீசர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புது தாய்லாந்து ஃபுட்ஸ் இருக்கு, புதுசில் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இந்த 2 ஃபுட்ஸ் மட்டும் தான் மேஜரா யூஸ் பண்றது. ஓகே. கஸ்டமருக்கு அதை ரெக்கமெண்ட் பண்றீங்களா? ஆமா, ஃபிஷ்ஷோடைய பொட்டன்ஷியல் தகுந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷுக்கும் ஒரு ஃபுட். இப்போ ஃபுட்டு கேட்பாங்களே எந்த ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னுட்டு, இது மட்டும் தான், இந்த 2 ஃபுட்ல மட்டும் தான் நம்ம வந்து கஸ்டமர் சஜஸ்ட் பண்றது. ஓகே. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரியா? மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்காது, ஆல்டர்னேட் டேஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. வேற இது. ஆமா, இப்போ உங்களுக்கு எல்லாமே ஸ்டாக் காமிச்சாச்சு. இப்போ மீதம் இருக்கிறது வந்து தாய் சில்க் மட்டும் தான். தாய் சில்க் நிறைய ஃபிஷஸ் இருக்கிறதுனால எல்லா ஃபிஷ்ஷும் ஒரே இடத்துல டிராப் பண்ணிட்டு ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்துடலாம். இதனால ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் ஆகாது, ஃபிஷ்ஷை நாங்க துன்புறுத்தவும் இல்லை. ஃபிஷஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கு. அதை ஹேண்டில் பண்ற விதம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரி, பார்க்கலாம் ப்ரோ, நம்ம பார்த்துடலாம். என்ன ப்ரோ, கம்ஃபாஸாக காமிச்சு மிரல வச்சுட்டீங்க வீடியோவை. இந்த மாதிரி ஒரு டைம் ஃபுல்லாக கம்ஃபா, ஒரு டைம் ஃபுல்லாக சில்லி ரெட் அந்த மாதிரி இறக்குவீங்களா? இல்லை ப்ரோ, அது இப்போ மேக்ஸிமம் கம்ஃபாஸ் தான் பண்ணுறது. ஸோ எஸ்ஆர்டிஸ் வந்து மினிமலாக தான் எடுப்போம். ஓகே. இல்லை, போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% நீங்கள் ஆனால் எஸ்ஆர்டி தான் எடுத்திருந்தீங்க. ஸோ அது ஒரு 6-7 months பேக் இல்லைங்களா? அதனால அந்த டைமில் எஸ்ஆர்டி மட்டும் தான் அவைலபிள் இருந்துச்சு. காம்ஃபான்னு பார்க்கும்போது நாங்கள் ஒரு சில ஃபார்ம், ஒரு 3 ஃபார்ம்ல மட்டும் தான் எடுப்போம். அந்த 3 ஃபார்ம்ல அன்னைக்கு ஸ்டாக்ஸ் இல்ல, ரொம்ப சின்னதா இருந்துச்சு சைஸ், நம்ம எடுக்க முடியாதுன்ற பட்சத்துல நம்ம எஸ்ஆர்டி போட்டுருவோம். எஸ்ஆர்டி கஸ்டமர்ஸும் நமக்கு ஈக்குவலா இருக்காங்க, ஷாப் கீப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எஸ்ஆர்டிஸும் வந்து குவாலிட்டியா தான் எடுப்போம். சில்லி ரெட், மான்ஸ்டர் காக் அந்த மாதிரி நல்ல ஒரு சில்லி ரெட் குவாலிட்டியில மட்டும் தான் எடுப்போம். பிளஸ் எஸ்ஆர்டி கான்செல்ட் வந்து ஸ்டமக் வரக்கூடாதுன்னு அந்த ஓல்டு ஸ்கூல் லைனேஜ் எல்லாமே போயிடுச்சு. இப்போ எங்க பார்த்தாலுமே ஸ்டமக் பல்ஜின்றது வந்து ஒரு காமன் விஷயம் ஆயிடுச்சு எஸ்ஆர்டியை பொறுத்த வரைக்கும். ஆனா இன்லைன் ப்ரீடிங் அந்த மாதிரி எஸ்ஆர்டி கான்செப்ட் வரும்போது நம்ம அதை பத்தி பேசுவோம். இப்போதைக்கு காம்ஃபாஸ் மட்டும் தான் இருக்கு. அடுத்த ஸ்டாக்ஸும் இன்னும் ஒரு சில மாசத்துக்கு காம்ஃபாஸ் மட்டும் தான் நிறைய அவைலபிள் இருக்கும். எஸ்ஆர்டிஸ் 1-2 இருக்கும், ஒரு மினிமல் குவான்டிட்டியில. பட் காம்ஃபாஸ் ரெகுலரா இனிமேல் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியில மட்டும் தான் நம்ம எடுப்போம். ஷாப் கீப்பர்ஸ் கேட்பாங்க அப்படின்னீங்க, அப்போ ஹோல்சேல் பண்றீங்க? ஆமா, ஹோல்சேலும் பண்ணுவோம். கம்ஃபாஸும் வந்து ஹோல்சேல் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேர் மினிமம் பிரைஸ்ல தான் டிஃபரன்ஸ் வரும். பெரும்பாலும் கஸ்டமர்ஸ் எடுக்க மாட்டாங்க. சில ஷாப் கீப்பர்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா, எங்ககிட்ட வீடியோஸ் எடுத்துக்கங்க, நான் என்னுடைய பிரைஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களுடைய கஸ்டமர் விருப்பப்பட்டா நீங்க உங்க சைட்ல இருந்தே கொடுத்துடலாம், அது வேணா நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். சரிங்க ப்ரோ, உங்க நம்பர் கொடுத்துட்றேன், லொகேஷன் டைரக்டா கொடுத்துடலாம்ல? கண்டிப்பா ப்ரோ, கொடுத்துடலாம். எப்படி வேணா பண்ணிக்கலாம். வீடியோஸ் பார்க்குறவங்க யூடியூப்ல இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோஸ் பார்த்து பிடிச்சவங்க நீங்கள் அந்த ஃபிஷ்ஷோட ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்க, அவைலபிளுக்காக கேளுங்க. அவைலபிள் இருந்துகிற பட்சத்தில் நீங்கள் வந்து வீடியோ கால் பாருங்கள். ஒரு வாட்டி வீடியோ காலில் பார்த்து ஃபிஷ்ஷோடைய குவாலிட்டி கலர்ஸ் நல்லா ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்க ப்ரோ, ஓகே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக ப்ரோ, தேங்க்யூ. இனிமேல் ரெகுலர் வீடியோஸ் வரும், ரெகுலராக ஸ்டாக் அப்டேட்ஸ் போடலாம். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக.